என்ன ஸ்பீடில் போகணும் அதில்? அப்படியே போங்க 40, 60. 40 controllable speed. ஓகே. வாய்ஸ் கூட ரெக்கார்ட் ஆகும் அது. ஆமாண்ணா. ஆனால் அதை எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி டிப்டோ கொடைக்கானல் தான் ஏறுது போல மலை. இதில் ப்ராக்டிஸ் பண்ணால் கொடைக்கானல் ஏறலாம் போயிடுது. கொடைக்கானல் எக்ஸ்பீரியன்ஸ் கடைசியில் லோயர் கேம்பில் இருந்து நீங்கள் குமளி ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ போயிட்டாங்களாண்ணா? போயிட்டே கேரளா ஹைட்டாக தான் இருக்காண்ணா. கேரளா ஹில் ஸ்டேஷன் தானே அது. இதில் தெரிஞ்சிடும் நம்ம வேகனார் ஏர்மாயால தான் அப்படிலாம் கிடையாது. நம்ம கொடுத்து ஓட்டுறதுல தான் இருக்குது. ஏறாதுலாம் சொல்லக்கூடாது. நல்லா ஏறும், நம்ம அப்படியே கொடுத்து ஓட்டிக்கணும். ஆக்சிடென்ட் நல்லா இது என்னது நிறுத்திடக்கூடாது. ஏற்றலாம், நிறுத்தினா ஏறிடும். இந்த ஆட்டோமேட்டிக் பற்றி ஆனால் இந்த ஆட்டோமேட்டிக் வந்து ஹில் ஸ்டேஷனுக்கு அவ்வளோவா எனக்கு தெரிஞ்சு யூஸ் ஆகாது. மேனுவல் டிரைவ் மாதிரி வராது. இது வழியாக தான் பைப்பில் தண்ணி போகும். பைப்பு எனக்கு ஒரு ஆசை, இந்த பைப் வழியாக மேலேருந்து கீழே வர உள்ள ஏரியா வரணும். இந்த பைப்பை பார்க்குற கூட எனக்கு ஆசை வரும். ஐயோ ஆசை பயங்கரமாக இருக்குது. என்ன பைப்புனா அது? தண்ணி போகிறது இதெல்லாம் கரண்ட் எடுக்கிறது. முல்லைப்பெரியாறு டேம் மேலே டேம்ல இருந்து சரியான இன்னொரு கீழே பாருங்க. பயங்கரமான மலை தான். ஆனால் இது தெரில மலை மாதிரியே. அது மாதிரி இருக்குது ரோடு. பகலில் தான் தெரியும். யானை பரவாயில்ல இது மாட்டு வண்டியா பானையில் கொண்டு போவாங்க. எத்தனையோ வருஷங்களாக இது விடாம கொண்டு போகிறாங்க. அப்படிங்கண்ணா பானையாண்ணா? பானை கட்டை பின்னாடி எடுத்துகிட்டு போகுது பார்த்தீங்களா? பின்னாடி எடுத்துகிட்டு வராங்க. இப்போ வண்டி பின்னாடி மூளைங்க லாரி
ஆனால் வாமா தானே இருக்கு. அப்படியா? இது சின்ன சட்டர்ல ஐஸ் கட்டிலே இருந்துட்டு இது சின்ன ரைட் போ செம்மனே ஆடுற சக்கா எப்படி அடிச்சிக்க பாருங்க கட்டு. பயங்கரண்ணே. வண்டி பார்த்தேன். அதெல்லாம் சல்லடு போட்டு அடிச்சு ஓட்டிடணும். பயந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? இல்லை நம்ம போக வேண்டிய தூரம் வேற. இது கொஞ்சம் தூரம். இந்த குமளி வேற 9 கிலோமீட்டரு. அது வரையும் தான் மலையானா? அதுக்கப்புறமும் இருக்கு. அதுக்கப்புறம் இறங்கும் ஏறும். ஆனால் ஹைட்டு தான். ரைட்டு தான். அவ்வளோதானே. பெரிஸ் ஒட்டே வால்பாறை போட்டுருவோம். போயிட்டுலாம் கொடைக்கானல் ஓட்டுறதை விட வால்பாறையில் ஓட்டணும். அப்படி இல்லைன்னா ஒரு டைம் ஒரு நாள் நைட்டு நான் மைசூர் போயிட்டு வரும்போது உங்கள்கிட்ட பேசிட்டு யானை விரட்டுது, ஆமாம், சைடில் அடிக்குதுன்ட்டே வந்தேன். போலீஸ் இருந்தாங்க கூடவே. அது வந்து திம்பம் திம்பம் ஃபாரஸ்ட். அது ஓகே ஓகே. அதில் ஓட்டணும். 42 ஹேர்பின் பெட்டு வாட்டிக்கிட்டே இருக்கணும். அப்பா அடிச்சு ஓட்டுங்கண்ணே. பாருங்கண்ணே ஆண்டவர் உங்களுக்கு எப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஐயோ பாகலாம் ஓட்ட சொல்றாரு. நீ அடுத்து கொடுமையான மழையெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. எங்கே நின்றுணுமோ? எதுக்கு? இல்லை சொல்கிறேன். என்னண்ணா அது காது அடிச்சுக்கிச்சு. ஆனால் அந்த இந்த லைட் போட்டது தானே போட்டாரு. போட்டு தான் பாருங்க. சந்தோஷம். பார்க்கலாம் போட்டுருக்குதாங்க. டிம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிரைட்னஸ் ரோடு நல்லா தெரியும். டிம் பண்ணுவானா? பண்ணால் கொஞ்சம் தெரியும். சுத்தமாக தெரியலீங்களா? இந்த லைட்டுகளை அனலைஸ் பண்ணிக்கணும். சென்டர் கோடு, லெஃப்ட் கோடு, இதுகளை அனலைஸ் பண்ணிக்கணும். இப்படி போய்க்கணுன்றீங்க? இல்லை ரைட் அடிச்சிங்க. இல்லை சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி விஷயம் இருக்குது அந்த மாதிரி ஓட்டுவோம். ஓகே 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 ஓகே. ப்ளோ ஹார்னு என்ன? ப்ளோ ஹார்னு. ஆமாம், ப்ளோ ஹார்ன் நாட் இன் த நைட். ஐயோ அப்படியா? நைட்டில் ஹார்ன் அடிக்கக்கூடாது. காரணம் என்னென்னா இந்த ஹெட்லைட் வெளிச்சங்களை வச்சு நம்ம வண்டி வர்றதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அம்மாடி இதானா? என்ன குட்டிச்சவர் வந்து குறுக்க நிற்குது. டிம் பண்ணிக்க. மாடு ஏற்றி வர வேண்டிய எல்லா இடத்துலையும் இப்போ ரிவர்ஸ் எடுத்து தான் போட்டோம் போகலாம். ரொம்ப கஷ்டம் இல்லை. எவ்வளோ பெரிய லேண்ட். வண்டி தான் வருது. நம்ம வண்டி தான் அது. லைட்டாக நீங்கள் தான் அந்த லைட்டை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நம்ம வண்டி காரணம் அது. ஆமாம் ஆமாம். லாங் சேஸில்
கொச்சின் அந்த பக்கம் போனோம் அப்படின்னா பழனி உடம்புல பொள்ளாச்சி வழியாக போயிடுவோம். அதான் பக்கம் கரெக்டாக 300 கிலோமீட்ரு கொடைக்கானல் கொச்சின் 6 ஹவர்ஸ் ஆகிடும். ரோடு சரி இருக்காது. ரைட் போகணும். போயிடுவேண்ணா வண்டி வருதுண்ணா. இல்லையா இல்லையா ஓ வண்டி அந்த வண்டியோட வெளிச்சம் தான். போங்க ரைட்டு போங்க. கேரளாவுக்குள்ள வந்து விட்டோம்னாலே லெஃப்ட் டிரைவ் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி ஓவர் ஸ்பீடு ஓட்டுவாங்க. காரணம் என்னென்னா அவன் சைடில் கரெக்டாக வருவான். ஓகே ஓகே. நம்ம சைடு வரமாட்டான். ஓகே ஓகே. எவ்வளோ ஸ்பீடு ஓட்டினாலும் அந்த கோட்டுக்குள்ளே தான் இருப்பான். அந்த கோட்டை தாண்டி நானும் வர மாட்டேன், அவனும் போக மாட்டான். ஓகே ஓகே. லெஃப்ட்டு பார்த்து ஓட்டணும்னா சேத்துல இறங்கினா பார்த்துனாங்க. இந்த முடியலன்னா அப்படியே கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரியாது. இல்லை ஓட்டுங்க. இல்லை பார்த்து ஓட்டிங்க. நான் முடிச்சு விட்டீங்களே. இல்லை என்ன இல்லை முடிச்சு விட்டீங்க. இல்லை என்ன மகள் இப்போ ஓட்டலைன்னா எப்போ ஓட்ட முடியாது. அப்புறம் எப்போ ஓட்டு இப்போ அந்த இறங்காம பார்த்து ஓட்டணும். ஃபுல்லாகவே மழை தான். அதுதான் இது இப்போ வெளில வரக்கூடாது. அந்த இதை வச்சுக்கினே ஓட்டிடணும். ஒவ்வொரு தண்ணி இன்னும் பின்னாடி கிட்ட போய் எட்டி பார்த்துருதுன்னா பள்ளத்தை கொஞ்சம் அப்படி ஏறி கட் பண்ணிக்கணும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் போல வருமா? வருமே. இது வருது. நம்ம ஊர் தான் போல இருக்கு. இன்னும் நம்ம தமிழ்நாடு தான் இருக்கோம்ல. ஆமாண்ணே. அவ்வளோதான். ஒரு கிலோமீட்டர் கேரளாக்குள்ளே போயிடுவோம். குமுளி வந்து கேரளா, குமுளி வந்து தமிழ்நாடு. பாதி குமுளி தான் பார்டர் ஓகே. கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும். அதை தாண்டி அதாவது குமுளிக்கு அடுத்து தேக்கடி. தேக்கடி வந்து ஃபுல் கேரளா. இந்த 2 கோடை அனலைஸ் பண்ணி ஓட்டிக்கணும். இந்த மாதிரி ஃபாக் இருக்க டயத்தில் எவ்வளோ ஃபாகாக இருந்தாலும் அந்த கோடு தெரியும் வெளியில். தெரியும். அதான் அந்த கோட்டை சேனல் ஓட்டுறது வண்டி வந்து. இது இல்லைன்னா ஓட்ட முடியாதுண்ணே. ரொம்ப கஷ்டம் இது இல்லைன்னா ஓட்டுறது. வண்டி வெளியே போகுது. இன்னும் 2.25 மணி நேரம் போகணுமா வீட்டுக்கு? இந்த மாதிரி ரோடு இருந்தால் இங்கேருந்து போகிறது நம்ம. பகல் என்ன அழகாக இருக்குமோ. சூப்பராக இருக்கும் அந்த ரோடு. நல்ல வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு. என்ன எங்கே போகுது? ரைட்டு. ரைட்டில்
ஸ்ட்ரைட்டாக போனாங்க. நன்றி, மீண்டும் வருக. மழை முடிஞ்சானே? இல்லை, ஹில் ஸ்டேஷன் அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். தமிழ்நாடு இதான் தமிழ்நாடு கேரளா செக் போஸ்ட். ஓகே, நம்மளும் இப்போ கேரளாவுள் வந்தோம். நேரம் போட்டு இது இந்த பழம் நம்மளும் இப்போ மலையாளி ஆகி லாட்ரி சீட்டெல்லாம் வருது. ஆமா வாங்கிடுவோமா? வாங்குவோமா? 10 கோடி, ஒரு 10 கோடி, 10 கோடி, 1 கோடி, 1 கோடி, 1 கோடி. 1 கோடியில் நிற்கிறோம். ஆமாம், தெரு கோடியில் இருக்கு நமக்கு 1 கோடி கிட்டிய மதி. கொடைக்கானல் மலை ஏற்றணும்னு அதர் ஸ்டேட்டை ஏற்றி விட்டீங்களேன்னு. ஏவங்க கொடைக்கானல் ஓட்டுறேன்ட்டு அதர் ஸ்டேட்டே ஓட்டி விட்டாரே. ஐயோ, வாங்கலாம் எப்படி இது பாருங்களேன். அண்ணன் ஓட்டுறதெல்லாம் வேறு வேறு பேர் தான். ஆமாம், ஆந்திராவிலேருந்து தமிழ்நாடு, தமிழ்நாடுலேருந்து கர்நாடகா. அம்மா இப்போ இது என்ன தேக்கடியில் இப்போ ரோடு. ஓ ஓ ஓ கேரளாவா? தேக்கடி நம்ம இப்போ கேரளா. ஆமாம், கேரளாவில் இருக்கோம். கோட்டயம். செம்பி. உள்ளூரில் குப்பை கொட்டுறதில்லை. இதெல்லாம் கட்டணும். ஆமாம். Bye.